மீனராசி அன்பர்களே, குரு வாழ்க, குருவே துணை. பெருந்தன்மை, பரந்த நோக்கம், திட நம்பிக்கை, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், நன்னெறியுடன் தன்னடக்கமும் கொண்டவர்கள், எல்லோருடனும் சகலமாக பழகும் தன்மை, குற்றம் செய்தவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம், நீயவதி, பொருளாதார விருத்தி யோகம், தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை, மன்னிக்கும் மனப்பக்குவம், நம்பினோரை ஆதரிக்கும் அன்பு உள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகிறார். அவர் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களில் பதிகிறது. கலஸ்திரபாவம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் இவற்றை குரு பார்த்தால் எண்ணற்ற பல நன்மைகள் அடைய போகிறீர்கள். பொது பலன்கள்: நல்ல பணப்புழக்கம் இருக்கும், சுப செலவுகள் ஏற்படும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் நடக்கும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மேல் அதிகாரிகளை மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டும், கூட்டு தொழில் நல்ல லாபம் காண்பீர்கள், நல்லோரின் சேர்க்கை உண்டாகும், தூர தேசம் செல்லும் வாய்ப்பும் கிட்டும், புனித யாத்திரை, ஆலய தரிசனம், மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், தன லாபம் கிட்டும், குருவின் பார்வை பலம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குருவால் எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படும், வேலை பளு அதிகரிக்கும், சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படும், பிள்ளைகளின் கல்விக்காக பெரும் தொகை செலவிட நேரிடும், குருவின் வழிபாடு குறைகளை நீக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நண்பர்களால் நற்பலன் காண்பீர்கள், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும், அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும், அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், அரசு வங்கி உதவிகள் கிடைக்கும், உதிரி வருமானம் கிடைக்கும், சேமிப்பு கூடும், மனதில் உற்சாகம் பெருகும். வியாபாரிகள் கூட்டு தொழில் விரிவடையும், வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும், வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபம் பெருகும், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பால் உற்சாகம் ஏற்படும், புதிய கிளை ஸ்தானங்கள் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும், நல்ல வேலையாட்கள் அமைவார்கள், தூரதேச வாய்ப்பு உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும், கௌரவ பதவி கிடைக்கும். விவசாயிகள் கோர்ட் வழக்குகளில் வெற்றி கிட்டும், சொத்து சேர்க்கை உண்டாகும், உடன் பிறந்தவர்களுடன் விவாதங்கள் வேண்டாம், வேலையாட்களுடன் சுமூக உறவு ஏற்படும், நல்ல லாபம் கைக்கு வந்து சேரும், பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருத்தல் அவசியம், எதையும் கலந்து ஆலோசித்து செய்திடும் முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். அரசியல்வாதிகள் புதிய கூட்டாளிகளில் அங்கம் வகிக்கும் காலம், ஆதரவாளர்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பால் நல்ல வெற்றி காண்பீர்கள், அரசியல் வானில் மின்னிடும் நேரம், புதிய பதவிகள் கிடைக்கும், தனலாபம் பெருகும்,
உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிதானம் தேவை. கலைத்துறையினர் நல்ல புதிய வாய்ப்பு கிடைக்கும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்களால் நன்மை உண்டு. விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பிரபலம் அடைவீர்கள். தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால் பெரிய வெற்றியை காண்பீர்கள். பெண்கள் தடைபற்ற திருமணம் நடைபெறும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். சிலருக்கு திருமணம் ஆனவுடன் வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். தகப்பனார் நன்மை ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை பேங்க் லாக்கரில் வைத்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய நேரம். உடல் நலத்திலும் கவனம். டூ வீலர் செல்போன் போன்றவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் நிதானம் அவசியம். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர். வெற்றி காண்பீர். தூர தேசம் சென்று கல்வி தொடரும் வாய்ப்பு கிட்டும். அரசாங்க ஆதரவும் கிட்டும்.